வணக்கம் ஜெய நண்பர்களே. 2025 அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி மீன ராசிக்கான பலன்கள். கிரக சஞ்சாரங்களின்படி இந்த மாத அமைப்புன்னு பார்த்தோம்னா, சூரியன் மற்றும் சுக்கிரன் ரெண்டுமே மாதத்தின் பிற்பகுதியில் நீச்சகதி அடையும். இருந்தாலுமே குருவின் பார்வையோடும் செவ்வாயோட சேர்க்கையோடும் தான் இந்த அமைப்பு இருக்கும். அதனால் இந்த நீச்ச அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. இப்படி இருந்தாலுமே இது வானியல் ரீதியாக காற்றின் வீரியத்தை அதிகம் ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த சைக்ளோன் மாதிரியான விஷயங்கள், புயல் காற்று, சுழல் காற்று அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சில இடங்களில் அதனுடைய வீரியத்தை காட்டலாம். ஸோ பொதுவான வகையில் இந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களுமே நார்மலாக தான் இருக்கும். மீன ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. ராசியில் வக்ரசனியினுடைய சஞ்சாரம் இருக்குது. ஒரு மாத கிரகங்களுடைய அமைப்பானது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குருனுடைய பார்வையோடு செயல்பட்டு வருது. ஸோ இந்த அமைப்பானது மீனராசியை பொறுத்த வரைக்கும் விரீத யோக அமைப்புகளை தான் செயல்பட்டு வரும். பொதுவாக மீனராசிக்காரங்களுக்கு ஜானேர்னா முளசு இருக்குதுங்கிறக்காக தான் என்ன செஞ்சாலும் சரி, செய்யாமல் விட்டாலும் சரி, அது மற்றவங்களுடைய பார்வைக்கு குற்றமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை தொடர்ந்து பல நாட்களாக, பல மாதங்களாக அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த அமைப்பானது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் கொஞ்சம் பட்டும்படாமலும் தொட்டும் தொடாமலும் தான் செயல்பட்டு வரும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் சில விஷயங்கள் காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும். ராசிநாதன் சுகஸ்தானத்தில் வலுவான நிலைகளை செயல்பட்டு இருக்கிறதுனால விபரீத யோக அமைப்புகளை உங்களுடைய முயற்சிகள் நல்ல முறையில் உங்களுக்கு பலன் கொடுத்துக்கிட்டு வரும். பேச்சுவார்த்தைகளில் அதிகமான அமைதி காணப்படும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் சொல்ல விட செயலில் காட்டணும் அப்படின்னு இந்த மாதம் விரும்புவாங்க. அதனால் அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். இதே போல் புதிய விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்ல விபரீத யோக அமைப்புகளில் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அதாவது நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள், வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட எல்லாமே கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். பட் இருந்தாலும் முடிவுகள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பலன் தரக்கூடிய வகையில் அது இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இது ரிஸ்க் எடுத்தா கூட எதுவும் வேஸ்ட் ஆகலை அப்படிங்கிற நிலைகளில் நன்மைகளை எதிர்பார்த்துட்டு வரலாம். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஜென்மச்சனியானது அது வக்கர நிலையில் செயல்பட்டு இருக்காங்க. அந்த பொருளாதார நிலைகள்லாம் கொஞ்சம் தேக்க நிலை காணப்படும். எவ்வளோ வந்தாலும் பத்தாது அப்படிங்கிற ஒரு குறை இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால இந்த வரவு செலவு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. தேவையில்லாத விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கணக்கு வழக்குகளோடு செயல்பட்டு வர்றது உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும். ஜென்ரலாக பொருளாதார நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. பொது விஷயங்கள், காரியங்கள் அளவான அமைப்புகளோடு செயல்பட்டு வரும். மற்றவங்களோடு செயல்படும் போது கொஞ்சம் சூழ்நிலை தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கங்க. வெளி விஷயங்கள், காரியங்களோட நிதானத்தோடு செயல்பட்டு வருவதால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பொதுவாக மீனராசிக்காரங்களுக்கு இப்போது நிலை உற்ற துணையாக இருப்பதே இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் தான். கடவுள் மேலே பாரத்தை போட்டு தான் அவங்க பல விஷயங்களும் செயல்பட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதம் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் நல்ல முறையில் செயல்பட்டு, குறிப்பாக இந்த யோக சாதனாக்கள் இருந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான அமைப்புகளோடு செயல்பட்டு வருது. சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். பிரயாணங்கள் வகையில் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும். அதை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் வழக்கமான நிலைகளை எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக இருக்கத்தான் செய்யும். அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு குடும்ப விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் ஒட்டி ஒட்டாமல் தான் எல்லா விஷயங்களும் போயிட்டு இருக்கும். ஆனால் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் அதனுடைய அமைப்புகளை கொஞ்சம் சரியான முறையில் மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கும். பட் உங்களுக்கு அந்த விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷனும் அலட்சியம் தரக்கூடிய உணர்வுகளை அதிகம் ஏற்படுத்தும். ஸோ இந்த புரிதலோடு கொஞ்சம் செயல்பட்டு வந்தீங்கன்னா குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் ஈஸியாக சமாளிச்சுக்கலாம். குடும்ப உறவுகளுக்கும் ஒரு அனுசரணையான உறவு விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே ஒரு அளவுக்கு அனுசரணையான நிலைகளில் இருக்கும். எல்லாருமே கொஞ்சம் பட்டும்படாமல் தொட்டும்படாமல் செயல்பட்டு வருவாங்க. ஸோ இவங்க வகை நல்லது, கெட்டது, சரி, தப்பு அப்படின்னு எந்த ஒரு ஜட்மெண்ட்டும் பண்ணவே முடியாது. சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது தான் நல்லது. பெரும்பாலும் இவங்க விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் தடை தாமதங்களாக தான் இருக்குது. எடுத்தவங்க ஒருத்தன் எதையும் செய்ய முடியாது. அதனால் இவங்களுடைய விஷயங்கள், காரியங்களில் கொஞ்சம் நிதானம் எடுத்துக்கங்க. பொறுமையாக செயல்படுங்க, நன்மைகள் உண்டாகும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது. அவங்க வகையில் வந்த அலைச்சல்கள், சிரமங்கள்லாம் பெருசாக இந்த மாதம் பாதிப்புகள் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திர வாழ்க்கை அமைப்புகள் எல்லாமே சாதகமாகவே இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளில் சாதகமான அமைப்புகள் உண்டு. இந்த கல்வி வித்தைகளில் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு அளவான நிலைகளில் செயல்பட்டு வரும். பெரும்பாலும்
மீனராசிக்காரங்களுக்கு உறவின் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் பட்டுமடாமல் தொட்டுமாவும் தான் இருந்துட்டு வரும். இப்போ கடந்த சில மாதங்களாக உறவினர் நண்பர்கள் வகையில் ஒரு சில தவிர்க்க முடியாத சின்ன சின்ன மன சங்கடங்கள் சஞ்சலங்கள் போன்ற விஷயங்களை பார்த்து வந்திருப்பீங்க. இந்த மாதம் அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு இயல்பான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அதனால் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சூழ்நிலை தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது. அதே போல் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படின்னா கடந்த சில மாதங்களாக கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இதனால் உடல் உபாதைகள் உஷ்ண ரீதியான தொந்தரவுகளை கொஞ்சம் அதிகமான விஷயங்களை ஏற்படுத்தி இருக்கும். ஸோ இந்த மாதம் அந்த மாதிரி சங்கடங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு எல்லா விஷயங்களுமே அனுசரித்து போகக்கூடிய நிலைகளை தான் பார்த்து வருவீங்க. பட் மாதத்தின் பிற்பகுதியில் உடனே விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அலைச்சல் டென்ஷன் தவிர்க்க முடியாததாக தான் இருக்குது. பொதுவாகவே இந்த ஜென்மச்சனி விலகிற வரைக்குமே இந்த அலைச்சல் டென்ஷன்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். ஏன்னா மீனராசிக்கு சனியை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதியும் அவர் தான், விரையாதிபதியும் அவர் தான். நல்லதை கொடுக்குறதும் அவர் தான், கெட்டதை கொடுக்குறதும் அவர் தான் அப்படிங்கிற நிலையில் செயல்பட்டு இருக்கு. அதனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிற விஷயங்களை காப்பாற்றி பத்திரப்படுத்தி வச்சுட்டாரு அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான். அதனால் இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அப்படிதான் மாற்றின் முற்பகுதியில் ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் சமாளிச்சாலும் பட் மாற்றின் பிற்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. குறிப்பாக சுயத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் எல்லா விஷயங்களும் சாதகமாக இருக்கும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு காரியங்களில் சிறப்புகளை பார்க்கலாம். பட் வேலை விஷயங்களில் கொஞ்சம் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாத இருக்கும். தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பட் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நாடு இருக்கிறதாக நன்மையில முடியுங்கிற மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் கூட தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இது எல்லாத்தையுமே சாமர்த்தியமாக சமாளித்து முடிவுள்ள நற்பலன்களை பார்த்து வருவீங்க. அதே போல் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது. வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அனுகூல நிலைகளில் செயல்பட்டு இருக்கும். இவங்க வகையில் இந்த பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாகத்தான் இருக்கும். வாடிக்கையாளர்களாகட்டும் பார்ட்னர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே உங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணத்தான் நினைப்பாங்க. அதனால அவங்க வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் சங்கடத்தை தவிர்த்துக்கிட்டனால பெரிய பிரச்சனை இல்லாமல் போய்க்கலாம். மற்றபடி தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பெரிய எந்த ஒரு மாற்றம் இருக்காது. ஒரு வழக்கமான விஷயங்களாக பார்த்துட்டு வருவீங்க. ஸோ ஓவராலாக மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு மறைமுகமான விபரீத யோகா அமைப்புகள் தான் எல்லா விஷயங்களையுமே செயல்பட்டு இருக்கு. அதனால் எடுத்தவங்க ஒருத்தன்னு எதையுமே செய்ய முடியாது. எல்லாமே ஆரம்பத்துலேருந்தே உங்கள் தலை தாமதங்களாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எதையுமே பொறுமையாக அணுக வேண்டியதாக இருக்கும். அதனால் என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வேடிக்கை பார்த்து அதன் பிறகு காரியத்தில் இறங்குங்க. அதே நேரம் கிரக அமைப்புகள் இந்த மறைமுக யோகா அமைப்புகளை தான் அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால பெரிய அளவில் பயப்படவோ சங்கடப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது. எல்லாமே கொஞ்சம் தடை தாமதங்களோடு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டு வந்தீங்கனாலே இந்த மாதம் சிறப்புகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.